Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம புளி இல்லாமல் தேங்காய் இல்லாமல் ஒரு முருங்கைக்காய் கிரேவி அருமையாக செய்யலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. 15 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது சாதத்துக்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். முருங்கைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள், நிறைய யூசஸ் இருக்குதுங்க. நமக்கு ரொம்பவே நல்லது. ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். நம்ம கடுகு சீரகம் எப்பயுமே உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முருங்கைக்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போல் வாய்வு இருக்கிறதுனால நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 விதை இல்லாத வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தீ வச்சுட்டு நம்ம வதக்கி விடுறதுனால அழகாக ப்ரௌனிஷ்டாக வதங்கி வரும். அது போக தீயாமல் நம்ம பார்த்துக்கலாம். டேஸ்ட் மாறாமல் பார்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சா அதுதான் பேஸ்ட்டு. அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இது ரெண்டுமே மிங்கிள் ஆகிட்டு நல்லா வதங்கி வந்துடும். இது வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அரைச்சி அதையும் பேஸ்ட்டாக வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லாவே நம்ம சேர்த்துட்டோம். நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு பிரிய வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு ஈஸியாக கொடுக்கும். ப்ளஸ் அதோட அரோமா நல்லாயிருக்கும். கூடவே சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிள் மசாலா. வெரி வெரி சிம்பிள். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இந்த மசாலா பொருட்களும் நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் தீ இருந்து நம்ம வதக்கி கொடுத்துட்டு இருக்கும்போது நல்லாவே எண்ணெய் விட்டு பிரிஞ்சு நல்லா வரும். வெங்காயம் தக்காளி மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். நான் பிஞ்சு முருங்கைக்காய் நிறையா கிடைச்சதுனால அதை நிறையா வச்சுட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த முருங்கைக்காவாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிஞ்சியோ முத்துனதோ எது இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது நல்லா மசாலாவோட மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டாலும் குழம்பு நீர்த்து போன மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு மட்டும் கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் நம்ம தண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா கொதித்து வந்தாச்சு. காயும் பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி வெந்து வந்தாச்சு. ஓரளவுக்கு நல்லா சூப்பராக அரோமாவும் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கே தயாராகிடுச்சு. நம்ம சாதம், சூடான சாதம், டிஃபன் ஐட்டம் எதுக்காக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக ஆப்டாக பொருந்துங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புளி சேர்க்க தேவையில்லை, தேங்காய் சேர்க்க தேவையில்லை. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். முருங்கைக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் குழம்பு, சாம்பார், பொரியல் அது மாதிரி பலவிதமாக பயன்படுத்துவாங்க. இதோட இலைகள், பூக்கள், காய்கள் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. உங்களுக்கே நல்லா தெரியும். முருங்கை விதையிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. அது அழகு சாதன பொருட்கள் மற்றும் மருத்துவத்தில் ரொம்பவே பயன்படுதுங்க. முருங்கைக்காயில் மேலும் பார்த்திங்கன்னா விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அதே போல் செரிமான பிரச்சனைகளுக்கு முருங்கைக்காய் ரொம்ப யூஸ் ஆகுது. எலும்பு வலுவாகிறதுக்கு முருங்கைக்காயில் இருக்கிற கால்சியம் யூஸ் ஆகுது. ஹார்ட் ப்ராப்ளம் தவிர்க்கப்படுதுங்க. முருங்கைக்காய் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதில்லை. அதே போல் சருமம்
நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே போல் ரத்த சர்க்கரை அளவையும் இது வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குதுங்க. என்னோட இந்த வீடியோவில் பல தகவல்கள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.